சக்திஸ் பரிவு டிவி வழங்கும் ஒரு நிமிட தலைப்பு செய்திகள். திமுக ஆட்சிக்கு வராது என ஆருடம் கணித்தவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் துண்டை காணும் துணியை காணும் என ஓடிவிட்டார்கள் என்ற நிலை மே 4ஆம் தேதிக்கு பின் வரும். திமுக கூட்டணிக்கு சென்னை கோட்டை என திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான HD உண்டாய் நிறுவனத்தின் பிரம்மாண்ட கப்பல் கட்டும் தளம் தூத்துக்குடியில் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 30ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெப்ப அலை காரணமாக மக்களுக்கு நீர்சத்து இழப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய ORS கரைசல் இருப்பு வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்கள் இங்கு ORS கரைசலை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள பொக்காபுரம் வனப்பகுதிகள் 45 வயது மதிப்புத்தக்க ஆண்காட்டு யானை சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முதுமலை வனப்பகுதியில் உள்ள ஆறுகள், குளங்களில் தண்ணீரின்றி கடும் வறட்சியால் கடந்த ஒரு வாரத்தில் 3 யானைகள் உயிரிழந்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபட்ட 2 ஆசிரியர்கள் வெப்ப அலையின் தாக்கத்தால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஜார்க்கண்டில் சாலையோர கடையில் பானிபூரி சாப்பிட்ட 6 வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. மேலும் 18க்கும் மேற்பட்ட குழந்தைகள், 2 பெரியவர்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் மீண்டும் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஒரு ஒப்பந்தத்திற்கு வராவிட்டால் ஈரான் எண்ணெய் உள்கட்டமைப்புகள் வெடிக்கும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்தார். இதற்கு பதிலடி கொடுத்த ஈரானில் ஒரு எண்ணெய் கிணறு வெடித்தால் அதற்கு ஈடாக வளைகுடா நாடுகளில் 4 எண்ணெய் கிணறுகள் வெடிக்கும் என எச்சரித்துள்ளது. இத்துடன் ஒரு நிமிட செய்திகள் முடிவடைந்தது. பரிவுடன் வணக்கம்.